இல்ல சோறு இது அன்டைம், எல்லாருக்கும் சோறு வரும். ஆனா நான் பேசும்போது நிறைய சபைக்கு போறேன், எல்லாருமே 20 நிமிஷம் தான் சொல்லுவாங்க. ஆராதனைக்கு 40 நிமிஷம் கொடுப்பாங்க. 20 நிமிஷம் மெசேஜ் முடிச்சுடுங்க பிரதர்னுவாங்க. சரி சோத்துறோம், அவரு என்ன தலைவர் தீர்மானம் பண்ற எனக்கு தெரியாது. நான் தொடங்குறேன்னா ஒரு இடத்துல 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு ஆன்னு பார்த்துருக்குறாங்க. டைமை பார்த்துக்கிறது உங்களுக்கு புரியுது. 1.25 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப இவ்வளவு நேரம் போனது உங்களுக்கு தெரியுதா சகோதரி? நம்ம ஆராதனை எப்படியோ ஒரு 40 நிமிஷம் போயிட்டு இருக்கோம். கரெக்டா தெரியுதா உங்களுக்கு? இதுதான் ஆவியா நம்மளோட கூட அசைவாடுனா டைமே தெரியாது. ஏன்னா அவர் நம்ம கொடுக்குறாரு. அந்த நேரத்துல அவரு அப்சர்வ் பண்ணிப்பாரு. கரெக்டா நல்லவர். ஒரு 10 நிமிஷம் நம்ம அவர் பேர் இயற்கை வென்றான். அவருடைய சாட்சியே இயற்கை வென்றான். என்ன கேள்விப்படுகிறீங்க? இயற்கை வென்றான் அவர் பேரு. பேரு பயமாகுது இல்ல? அதுதான் இப்ப சாட்சி சொல்ல போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சென்னையில் வரோம். ரயில்வே எல்லாருமே ரயில்வேல தான் ஒர்க் பண்ணோம். ஒருத்தர் முகம் பார்த்தது இல்லை. ஐயா வேற செக்ஷன், நானும் வேற செக்ஷன், எல்லாம் வேற வேற சபை சேர்ந்து ஐயா ஏசி, நான் ஆவடியில் சேர்ந்த ஜாக்கப் போச்சு அவருடைய சபைக்கு நான் போறேன். கர்த்தர் பார்த்தீங்கன்னா எப்படி தெரிந்து கொண்டார் பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஏன் நல்லவர் சொல்றேன்னா, என்னுடைய அடியனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா சிறு வயது ஐயா சொன்னார், எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தாயின் கருவறை உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டார். உங்களையும் தெரிந்து கொண்டார், என்னையும் தெரிந்து கொண்டார். அவர் ரத்தத்தினால நம்ம எல்லாரையும் தெரிந்து கொண்டார். இந்த இடத்துல இந்த சபையில மத்தியில நான் பேசுறேன்னா ஆண்டவர் சாட்சியா இருக்கிறார். ஏன் சொல்ற மாதிரினா, கொரோனால பாத்தீங்கன்னா சபையே இயங்காதப்போ இந்த செல்லு மொபைல் பாத்தீங்கன்னா ஐயா சொன்னாங்க, இந்த மொபைல் உலகம் ஃபுல்லா எதுல அடிக்கிறது? மொபைல் அடிக்கிறது. ஆனா அடிக்கிற மூலியமாக ஆண்டவர் ஏவுதல் பற்றி ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் ஜெபிக்க கூடாதா? சபைகள் இயங்காதப்போ சபைகளை ஒன்று கூடி கிறிஸ்துவ ஐக்கிய உள்ள நம்ம ஜெபிக்கலாம். யார் கிறிஸ்டின் சொல்லிட்டு அந்தந்த செக்ஷன்ல இவர் கிறிஸ்டினா இவர் கிறிஸ்டினான்றது நம்ம ஐக்கியமான பிள்ளைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணி சபைகளாக நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஜெபிச்சாங்க சொல்லிட்டு நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். நாங்க 1/2 மணி நேரம் ஜெபிக்க வச்சோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1585 நாட்கள் விடாம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் 6:45 7:45 வரை 1 மணி நேரம். ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் ஆச்சு, அதுக்கப்புறம் 1 மணி நேரம், இப்போ 1.5 மணி நேரம் கூட அந்த கான்ஃபரன்ஸ் கால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கான்ஃபரன்ஸ் கால் மூலியமாக தேவன் என்னென்ன அற்புதம் செஞ்சாருன்றதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம காலையில நம்ம ஜபம்ன்றது அதிகாலையில் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகள் தான், நம்ம சர்ச்சுக்கு வரும்போது தான். ஆனால் யாருமே ஜெபிக்க மாட்டோம். 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சதான் நம்ம ஜெபிக்க முடியும். நம்ம கேட்டாதான் ஆண்டவர் கேட்பாரு. நம்ம பேசலன்னா ஆண்டவர் பேச மாட்டார். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா என்னென்ன செஞ்ச அற்புதங்களை சொல்றேன் கேளுங்க. இந்த கூடிகை மூலியமா என்னென்ன ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சாருன்னு சொல்லி சொல்றேன். ஏன்னா எனக்கு கொடுத்த அதிகாரம், எனக்கு கொடுத்த ஆலோசனை நான் உங்க மத்தியில பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே பார்த்தீங்கன்னா அடியனுடைய வாழ்க்கையில 5 வருடம் 2016 கல்யாணம் ஆச்சு. 5 வருடம் குழந்தை இல்லை. ஆண்டவரே, நான் சிறு வயதில் ஆயுளுக்கு வரேன், எந்த பழக்கமும் இல்லை, எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு ஆண்டவர் கேட்டேன். 1 வருஷம் போச்சு. அநேக மருத்துவமனைக்கு போயிடும், அநேக டாக்டரை பார்த்தோம், எந்த ரிசல்ட்டும் இல்லை. ஆனால் தருவார், ஆண்டவர் நம்மளை தருவார் என்ற ஒரு விசுவாசம், சின்ன ஒரு கடுகளவு ஒரு விசுவாசம் இருக்கு. எதிர்பார்க்காத நேரத்தில் டாக்டரே போன சீப்போன்னு நாங்கள் விட்டுட்டோம். தேவையில்ல, ஆண்டவர் சித்தம் தான் கொடுக்கட்டும் அப்படின்னு நினைப்போம். ஆனா எதிர்பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுத்தார். கார்பின் ஜூடா ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, என்னுடைய தாயாருக்கு கிட்னி ப்ராப்ளம். டாக்டர்கிட்ட போனாங்க, மருத்துவமனைக்கு போனாங்க, கிட்னி ப்ராப்ளம் சொன்னாங்க. ஒரு கிட்னி ஃபுல்லாகவே போயிடுச்சு, 1/2 கிட்னி தான் இருக்குது, ஆஃப்.
மிச்சம் அதாவது பாதி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அவங்க மரித்து போயிருந்தாங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க மரித்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்று கூட அந்த டயலிஸ் பண்ணாத அளவுக்கு ஆண்டவர் இன்னமும் ஜீவனை கொடுத்து வைத்திருக்கார். அதே மாதிரி எங்கள் பனிமலையில கூட ஒரு சகோதரர் தியாகராஜன் ஒரு சகோதரர் வந்தார். ஐயா, நான் எத்தனை கோயிலுக்கு போனேன், ஆனால் எனக்கோசம் நீங்கள் ஜெயிச்சு பண்ணியிருக்காங்க. என்ன ஐயா சொல்லுங்க ஐயா, எனக்கு வந்து 4 வருஷமா கல்யாணம் 4 வருஷம் ஆகுது, ஆனால் குழந்தை பாக்கியமே இல்லை. அப்போ என்னுடைய காரியத்தை சொன்னேன், எனக்கு கூட இனிமேல் தான் இருந்தது, ஆனால் 4 வருஷம் இல்லாமல், ஆனால் தேவன் வந்து நினைச்சா செய்வார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதிகாலையில் எழுந்து தொடர்ந்து நாங்கள் ஜெபிச்சுன்னு வந்தோம். கர்த்தர் ரத்த குழந்தை கொடுத்தார். அதே மாதிரி 12 வருஷம் ஒரு சகோதரிக்கு கர்ப்பத்தின் கனியில் அவங்க வந்து ஐயாவுடைய மகன் வந்து லிட்டில் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கர்ப்பிணி பெண்களுக்காக இலவசமாக மையம் ஒன்று ஐயாவுடைய ஆகாஷ் புதன்னு சொல்லிட்டு ஐயாவுடைய சன் தான் அவங்க ஒரு ஓப்பன் பண்ணாங்க. அந்த இடத்துல அந்த சகோதரி வந்தாங்க. அவங்க இதுமாதிரி ப்ரேயர் வச்சுக்கோ வாங்கன்னு போகும்போது அந்த சகோதரி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இதுமாரி ப்ராப்ளம்னு எங்களுக்கு தெரியாது. அந்த இடத்துல நின்றுட்டு ஜெபிச்சு மீட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது வந்து சொன்னால், எனக்கு 12 வருஷமா இல்லை பிரதர், சுதந்திராதன சிஸ்டர், உங்களுக்கு அடுத்த வருஷத்துல உங்களுக்கு கர்ப்பத்தின் கனி ஆர்டர் கட்டுறோம், நீங்கள் சாட்சியம் நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நாலு இப்படி வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களை மீட் பண்ணுறேன். அவங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஜெபிச்சுட்டு வந்தோம். அவங்களுக்கு ரத்த குழந்தை. அது மாதிரி ஒரு சின்ன ஒரு பாப்பாவுக்கு வந்து வயிற்று கட்டி அந்த டாக்டர்கிட்ட போனாங்க. டாக்டர் சொன்னாரு, இது வந்து கேன்சர் கட்டியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. ஐயோ மகளுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கட்டி 7 mm இருந்தது. 7 mm இருந்த கட்டி டாக்டரை ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, 7 mm சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு வாங்க டேப்லெட் கொடுத்து அமிச்சிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு அதே ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, அந்த கட்டி 2 mm கூட இல்லை, சீரியஸாகி வச்சு அந்த கட்டியை எங்கே தெரியல. டாக்டர் ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் தேவன் நம்ம வச்சார்னா நம்ம என்ன கேட்டோம் அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம தொடர்ந்து அதை சொல்லுவாங்க, முழு ஆத்மாவோட முழு உள்ளத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உண்மையாலுமே நம்மளுக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். இந்த 6:45 நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிற இந்த சின்ன ஜபம் தான். நம்ம சின்ன ஜபத்துக்கே இந்த ஒரு வார்த்தைக்கே அவர் இவ்வளோ சாட்சியாகி வந்து ஒவ்வொரு காரியங்களையும் கேட்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சிந்தையில் நினைக்கிறோம், உணர்றோம்ட்டு என்ன கஷ்டம், என்ன வேதனை, என்ன துன்பந்தாலும் நம்ம சகோதரங்கள் கைவிடலாம், தாய் கைவிடலாம். எங்கள் அம்மா என்ன நம்ம சொன்னாங்க, ஒரு எங்கள் அப்பாவுடைய வேலை தான் இந்த ரயில்வே வேலை. எங்கள் அப்பா மரித்து போயிட்டாரு. மரித்து போயிட்டவனே இந்த வேலை வந்து ஒரு உயிர் போய் தான் அந்த வேலையை கொடுப்பாங்க தன் மகனுக்கு. அப்போ கொடுக்கும்போது எல்லாத்தையும் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆஃபீஸில் என்ன சொல்லிட்டாங்க, இவன் தான் உன் மகன் என்று என்ன அத்தாரிட்டி கேட்டாங்க. உங்கள் வேலை கொடுக்க முடியாதுமா, ஏதோ ஒரு சின்ன ஒரு காரணத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து ஒரு உயிர் பெயர் வரைக்கும் வேலையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு வேதனையோட துக்கத்தோட வந்து நீ எதிராக இருக்க. 7 மாதத்துல நான் போனேன். ஐயா சொன்னாங்களே இயற்கை வென்றான்ட்டு, இதுதான் காரணம். இயற்கை வென்றான்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. 7 மாதம் பிறந்தேன், 3 மாதம் கண்ணாடி பாக்ஸ் வச்சேன். அதனால எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, இயற்கையே வென்றுட்டு வந்துட்டேன்னு வச்சு. ஆனால் அந்த இயற்கை வென்றான்னு வச்சது நான் கடந்து வந்த பாதைகள் பார்த்தீங்கன்னா அநேக கஷ்டம் நினைச்சு பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் வந்து தேவன் அவரு அற்புதமாக சாட்சியாக நினைச்சு எனக்கு எதுவுமே ஈஸியாக கிடையாது. நான் போராடி யாக்கோபை போல போராடும் போது தான் ஆண்டவர் நம்ம விடுதலை தருவார், அற்புதங்கள் செய்வார், அநேக காரியம் செய்வார். அதுபோல சிறிய சாட்சி இப்போ நிறைய சொல்லணும்னா நிறைய சொல்லினே போகலாம். நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசத்தை வரணும். நீங்களும் தொடர்ந்து அதிகாலை ஜெபிச்சுங்க, முழு கேளுங்க, ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார் நம்மளுக்கு. ஆனால் நம்ம விட்டுருவோம், 1 மாதம் 2 மாதம் ஜெபிப்போம். ஆனால் ஜெபிக்க சொல்ல ஐயோ எனக்கு செய்யலையே அப்படின்னு நினைக்கூடாது. தாமதமானாலும் முடிவு உண்டு. அதனால் கரெக்டாக செய்வார். ஜெபிங்க. கான்ஃபரன்ஸ் காலில் தொடர்ந்து எங்களுக்காக எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக்காக கர்த்தர் நல்லவர். ஆமென்.